எல்லாம் சரி, ஓகே, ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு, சந்தோஷம், ஜாலி, என்ஜாய்மெண்ட் எல்லாம் ரைட்டு. பட் ஆனால் பட்டித்தர் அவர்கள் ஏன் இதை பண்ணார்? விராட் கோலிக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? விராட் கோலிக்கு அந்த இடத்துல முதல் உரிமை கொடுக்கணுமா இல்லையா? முதல் மரியாதை பார்த்துருக்கோமா இல்லையா? நம்ம இதை யாருக்கு கொடுத்துருந்துருக்கணும்? இதுதான் கேள்வி. ஏன் பட்டிதர் அவர்கள் இப்படி பண்ணாரு அப்படின்ற இந்த கேள்வியோட இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies, எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ என்னடா இப்போ புது புரளியை கிளப்புற நீனா? புதுசுலாம் இல்லை, நடந்து முடிஞ்சது. நம்ம ரஜத் பட்டிதர் அவர்கள் இப்போ கப்பை கையில் போய் வாங்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், அந்த இடத்துல விராட் கோலி தான் கையில் கப்பை வாங்கியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் கெயில் இவங்கெல்லாம் மறக்காமல் கூப்பிட்டு எப்படியாவது அவங்களுக்கு நம்ம மரியாதை செஞ்சிடணும்டா அப்படின்னு விராட் கோலி யோசிக்கிறாரு. சச்சின் டெண்டுல்கர் தோளில் சுமந்து சுற்றி வராரு. ஆனால் இன்னைக்கு விராட் கோலி ஒரு கப்பை 18வது வருஷத்தில் இந்த ஐபிஎல் கப்பை கையில் எடுக்கிறாரு. அவரை பற்றி எல்லாரும் பேசுறது எல்லாம் பேசலாம், பட் செயல் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இந்த கப்பை கையில் வாங்குப்பா அப்படின்னு கூப்பிடும்போது இந்த கப்பை அவர் வாங்கினா சரியா இருக்கும் அப்படின்னு, இங்கே வாங்க அப்படின்னு அவரை வர வச்சு கப்பை வாங்க வச்சுருந்துருக்கணும் ரஜத் பட்டிதர்னு நான் நினைக்கிறேன். இது முதல் விஷயம். இல்லையா, சரி ரைட், ஓகே, கப்பை வாங்கிட்டார். அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் எல்லா டீம் பிளேயர்ஸும் மேலே வராங்களா, ஆர்சிபி வீரர்கள்லாம். அப்போ முதல்ல விராட் கோலி தான் வராரு. வந்த உடனே அண்ணே பிடிங்க, உங்களுக்கு தானே அந்த கப்பு அப்படின்னு எப்படி சச்சின் டெண்டுல்கருக்கு இந்திய கிரிக்கெட் டீம் ஒரு மிகப்பெரிய மரியாதையை செஞ்சாங்களோ அப்படி பண்ணியிருந்துருக்கணும். இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இவர் கப்பை வாங்கி நின்றுட்டு அந்த பிளேயர்ஸ்லாம் வந்த உடனே அவங்களாம் சுற்றி நிற்கிறாங்க. எல்லாருமே இப்போ என்ன பார்க்குறோம், யங்ஸ்டர் கிட்ட கையில் கப்பை கொடுக்குறது. டீம்லேயே யங்கஸ்ட் பிளேயர் யார், அவங்க கிட்ட இருந்தால் அப்படி அப்படின்னு கொடுக்குறது. அது மாதிரி கூட பண்ண வேணாம். அட்லீஸ்ட் எல்டஸ்ட் வீரர் யாரு, விராட் கோலி, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர் உங்க டீம்ல, அவர்கிட்டையாவது கொடுத்துருக்கணும். ரெண்டையுமே இவர் பண்ணாம இவரு கப்பை கையிலேயே வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. எல்லாம் சுத்தி நின்ட்டாங்க. நின்ன உடனே கப்பை தூக்கிட்டு ஏ அப்படின்னு குதிக்கிறாரு. எனக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்னு நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக 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 அதுக்கப்புறமா அந்த கப்பை எடுத்து உமா கொடுத்து கட்டி பிடிச்சி புரண்டு காதலிச்சு அதுக்கப்புறமா ஓகே விராட் கோலி இருந்தாங்க அப்படின்னு அப்புறம் புக்குறாரு. என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்போவுமே விராட் கோலிக்கு போச்சா இல்லை இந்த யங்கஸ்ட் பிளேயர், இந்த யங் பசங்க, இந்த ஜித்தேஷ் சர்மா இப்படியே போச்சு விராட் கோலி. அப்புறம் இவங்க அவங்க. ஸோ எனக்கு என்னன்னா, அந்த விராட் கோலி அந்த கப்பை கையில் தொடுறதுக்காக இத்தனை வருஷம் காத்துட்டு இருக்காரு. அவர் வந்த உடனே கையில் அவர்கிட்ட ஒப்படைக்காம அவரை நிற்க விட்டு அவர் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து சாம்பியன்ஸ்ன்ற அந்த போர்டுன்னு ஃபோட்டோ ஊயின்னு கத்தி அதுக்கப்புறம் அவர் கையில் கொடுத்த அந்த லேட்னஸை நான் கொஞ்சம் இந்த இடத்துல ரஜத் பட்டிதரை நம்ம தான் நிறைய பாராட்டணும். ரஜத் பட்டிதர் சூப்பர் மாஸ் இதுலாம் சொன்னோம் அவரோட கேப்டன்சியை. பட் இந்த விஷயத்தில் அவர் இன்னும் கொஞ்சம் செல்ஃப்லெஸ்ஸாக இன்னொன்று கொஞ்சம் யூஸ் பண்ணி வேற மாதிரி அவர் பண்ணியிருந்துருக்கணுமோன்னு எனக்கு தோணுச்சு. உதாரணத்துக்கு 2023 ஐபிஎல்ல மகேந்திர சிங் தோனி அம்பத்தி ராயுடு கிட்ட அந்த கப்பை கொடுக்கணுன்றதுக்கு அவசியமே கிடையாது. அங்கே என்னங்க எவ்வளவோ வீரர்கள் இருக்காங்க, எதுக்குங்க அம்பத்தி ராயுடு கொடுக்குறீங்கன்னா, எனக்கு தோணுது அந்த பையன் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறான். நம்ம சிஎஸ்கேல வின்னிங் கப் அடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்த முக்கியமான ஒரு வீரர்களில் ஒருவர் அவர் தான் நம்பர் 1 நான் சொல்லலை. பட் இருந்தாலும் எனக்கு தோணுது அப்படின்ற ஒரு எண்ணத்துலையோ என்னமோ தோனி அன்னைக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிற அம்பத்தி ராயுடு கிட்ட, நீ வாப்பா, நீ புடி கப்பா, நீ வாங்கு அப்படின்னு கப்பை வாங்க விட்டு ஒரு பக்கத்தில் நின்று இருந்தார். அப்புறம் அந்த வின்னிங் ரன்ஸ் அடிச்ச ரவீந்திர ஜடேஜா கூட சேர்ந்து நின்று கப்பை பிடிச்சி அவர் வாங்குறாரு. ஸோ நீங்கள் எல்லாருமே இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு எதுவுமே இங்கே கிடையாது. யார் வேணால் எப்படி வேணால் பண்ணலாம். பட் எனக்கு இந்த விஷயத்தில் விராட் கோலியை கப்பை வாங்க விட்டுருந்துருக்கணும் அப்படின்றது எனக்கு தோணின ஒரு விஷயம். அது இன்னும் கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு 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 பெரிய செலிப்ரேஷனாக, இப்படி இருந்த செலிப்ரேஷன் இன்னும் இப்படி மாறி இருந்திருக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது மூலமாக. பட் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் எல்லாருமே தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்னும் சூப்பரான வீடியோ நான் பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள். ஓகே பாய்.